ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நான் வந்து இந்த ஸ்கின் கேர் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன்ட்டு. இது வந்து இயற்கையான வீட்டிலே செய்கிற பொருட்களை வச்சா நான் செய்ய போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் கிளன்சிங் ரோஸ் வாட்டரான கேக்கு நான் வந்து மில்க் வந்து எடுத்துருக்கேன். நீங்கள் இப்போ வீட்டில் இருக்க பொருளை வச்சு நீங்கள் செய்யலாம். தயிர் இருந்தாலும் தயிர் யூஸ் பண்ணலாம். கிளென்சிங்கு நீங்கள் ஒவ்வொரு மசாஜ் ஒன்றும் கொடுக்க தேவையில்லை. நல்லா அப்படி ரவுண்டாக அப்படி தேய்ச்சிட்டு இப்போ மூக்கு இதுகளில் எல்லாம் தேய்ச்சிங்கண்டா ஒரு 2 மினிட்ஸால் வந்து நான் வந்து ஃபேஸில் வந்து கழுவ போகிறேன். சிரப் வந்து இது வந்து சுகரில் செஞ்சது. இது வந்து ஃபேஸுக்கு இப்படி அப்ளை பண்ணிவிட்டு அதாவது ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து இப்படி மசாஜ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த சிரப் வந்து அதில் வந்து சுகர் தான் இருக்குது. இந்த சுகர் வந்து முகத்தில் வந்து நல்லா மசாஜ் வந்து கொடுக்கும். அது அந்த இறந்த கப்பிய ஸ்பாஞ்ச் எடுத்து வச்சு ஃபர்ஸ்ட் நல்லா ரிமூவ் பண்ணுங்க. நான் அலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ண போகிறேன். உரம் எடுத்தீங்கன்னா காணும். எல்லா இதுவுமே கிளென்சிங்கு அடுத்தது ஜெல் ஃபேஸுக்கு மாஸ்க் எல்லாமே வந்து நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வந்து மசாஜ் வந்து கொடுக்கணும். அப்போ தான் அதில் இது வந்து உள்ள கலனோட வந்து சேரும். ஃபேஸில் வந்து ஸ்கின்னோட சேர்ந்தா தான் உங்களுக்கு அதில் இது வந்து என்னன்னு சொல்கிறேன், இப்போ கலனோட உங்களுக்கு சேர்ந்தா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி ரவுண்ட் ஷேப்பில் செய்யலாம். இப்படி இப்படி செய்யலாம். இப்போ எனக்கே நான் செய்கிறாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஓகே, இவ்வளவு செஞ்சாலே காணும். இது கண்ணுக்கு செய்கிறது. இந்த ரவுண்ட் ஷேப்பில் செய்கிறது கண்ணுக்கு. இந்த கருவளையம்
மூக்குக்கு இப்படி இப்படி செய்யலாம். இது வந்து வாய்க்கு வந்து கடல் பாசி எடுத்து வச்சிருக்கேன். இந்த கடல் பாசி வந்து கடலுக்கு கீழே கிடைக்கும். இதை வந்து வாங்கி காய வச்சுட்டு இப்படி பொடியாக்கணும். நான் இதில் 1 ஸ்பூன் அளவு போட்டுட்டு கொஞ்சம் ரோஸ் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இதால் வந்து 1 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் அளவு காணும். இதெல்லாம் ஸ்பூன் போட்டுட்டு கூட வந்து போடக்கூடாது, சரியாக எரியும். அடுத்து வந்து ஃபேஸில் வந்து நீங்கள் 1-2 டேஸில் வந்து இதில் டிஃப்ரெண்ட் வந்து தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து இதோட வந்து ரோஸ் வாட்டர் வந்து நான் ஸ்ப்ரே பண்ணுறேன். தண்ணியும் யூஸ் பண்ணலாம், ஆனால் ரோஸ் வாட்டர்னா இன்னும் உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். என்ன செய்ய பண்ணுறா, இந்த ப்ரெஷ்ஷால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறப்பறேன். இது வந்து ஃபேஸ் வந்து நல்லா பொலிசிங்காக வரும். இந்த பரு இருக்கிற பரு வர வந்த இடங்கள் வந்து குறையும். எனக்கு நிறைய குறைஞ்சிருக்கு. இது டெய்லி யூஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் வீக்கில் வந்து 2 டைம் வந்து யூஸ் பண்ணலாம். இங்கே கடல் பாசி என்று கேட்டால் கடையில் கிடைக்கும். இதுக்கு கண்ணுக்கெல்லாம் பூசலாம். இந்த இயற்கையான பொருட்கள் வந்து நீங்கள் யோசிக்க தேவையில்லை. ஒரு செடி மாதிரி தான் இருக்கும் கடலுக்குள்ள. அதை வாங்கி நல்லா காய வச்சுட்டு நீங்கள் ஜூஸ் பண்ணலாம். இப்போ 1/2 ஸ்பூன் வந்து வடிவாக காணும். இது ஓகே. இப்போ நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா இது வந்து முதல்ல காயும் வரைக்கும் வெயிட் பண்ண போகிறேன். அதுக்கு பிறகு அடுத்த ஸ்டெப் காட்டுறேன். இதை டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு ப்ரைட்டாக இருக்குது. நான் அதுக்கு பிறகு கொஞ்சம் ரோஸ் வாட்டர் வந்து அடுத்து நான் வந்து முல்தானி மட்டி வந்து பாவிக்க போகிறேன். இப்போ இதால் வந்து நான் இந்த பெருக்களை வந்து எடுக்க போகிறேன். அதாவது கொழுப்புகளை நம்மளை வந்து நீங்கள் ஆவி பிடிச்சிட்டு எடுங்க. நான் இது நேற்றே நான் இதெல்லாம் எடுத்துட்டேன்டால நான் அன்றைக்கு நார்மலாக உங்களுக்கு செஞ்சு காட்ட மாட்டேக்காண்டி இது செஞ்சு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இதில் வந்து வந்திருக்கு. வைக்கின எல்லாம் எடுத்துட்டேன். இது வந்து இப்போ வந்தது கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் மாறின பிறகு தான் எடுக்கணும், முதல்ல எடுக்கக்கூடாது. இப்போ நான் வந்து லாஸ்ட்டாக வந்து நான் வந்து முல்தானி மட்டி போட போகிறேன். இது வந்து ஸ்பெக்கு பாய்க்கலாம்.
இதுவும் அதே மாதிரி தான். இதால் வந்து கொஞ்சம் கூட போடலாம். 1 ஸ்பூன் அளவு போடுறேன். அவளுக்கு கொஞ்சம் ஃபேஸ் கூட என்றால் 1.5 கால். அதில் வந்து 1.25 ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன். இதுக்கு நீங்கள் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி இதை மிக்ஸ் பண்ண போகிறேன். இதோட வந்து நான் என்னோட கோன்மேட் வந்து முல்தானி மட்டியோட பீட்ரூட்டை வந்து சின்ன சின்ன வெட்டி போட்டு காய வச்சுட்டு பவுடர் ஆக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது நான் வீட்டிலே செஞ்சது தான். இதுலேயும் கொஞ்சம் வந்து சேர்க்க போகிறேன். இது வந்து உங்களோட முகத்தில் வந்து பிரைட்னஸை வந்து கொண்டு வரும். பீட்ரூட் வந்து நான் பீட்ரூட்டும் பவுடர் சேர்த்துட்டேன். இப்போ சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து இதை நல்லா க்ரீமி ஆக்கிட்டேன். இப்படி ஒரு ப்ரஷ் எடுத்து இதை அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஈவனாக வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை ஆகும். ஜஸ்ட் இவ்வளோதான். சம்மர் காலத்தில் வந்து கூட நமக்கு வேர்க்கிற கூட அப்போ வந்து கொழுப்பு வந்து படிகிறதால பரு வந்து கூடுதலாக சம்மரில் வந்து கூட வரும். இப்போ நீங்கள் இதுகெல்லாம் செஞ்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குறைக்கலாம். பீட்ரூட் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தேன்டா உதட்டுக்கு சேர்க்கலாம். நல்லா பிங்க் கலரில் வரும். ஆனால் டெய்லி யூஸ் பண்ணணும். அடுத்து வந்து ஃபேஸுக்கு வந்து நீங்கள் காய்கறி வெட்டும்போது ஒரு துண்டு எடுத்து ஃபேஸில் பூசிட்டு குக் பண்ணும்போதும் நீங்கள் அப்படியும் யூஸ் பண்ணலாம். நல்ல பிரைட்னஸ் வந்து ஃபேஸில் வரும். அதுக்காண்டி நீங்கள் ஓவராக வெள்ளையாக போக மாட்டீங்க. ஜஸ்ட் நம்மளோட கலரை வந்து இன்னும் கொஞ்சம் க்ளோவாக காட்டும். இது மோஸ்ட்டாக என் ஸ்கின் கேரை வந்து காட்ட சொல்லி என் கொமெண்டெல்லாம் எழுதியிருந்தவே 2 பேர். அப்போ அவைகளுக்காண்டி தான் நான் இது செஞ்சு காட்டுறேன். ஏற்கனவே நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். இங்கே அந்த வீடியோ லிங்க் நான் இதில் போடுறேன். அதில் போய் பாருங்கள். என் ஃபேஸில் வந்து எவ்வளோ பரு இருக்குது, இப்போ எவ்வளோ நான் இந்த டிஃப்ரெண்ட் ஆகிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட இது நாங்கள் டெய்லி எண்ட் இல்லை, வீக்கில் வந்து 2 டைம் யூஸ் பண்ணாலும் நீங்கள் எப்படியும் ஒரு 6 month 1 year எடுக்கும். உங்களோட ஃபேஸ் வந்து எல்லா மார்க்ஸ் எல்லாம் போய் க்ளோவாக வரத்துக்கு நாள் எடுக்கும். ஏன்னாண்டா கெமிக்கல்ண்டா உடனே வரும், ஆனால் உடனே வந்து க்ளோவாக வரும் ஃபேஸ் வந்து, ஆனால் நீடிக்காது. நீங்கள் இயற்கையாக செஞ்சீங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு நீடிக்கும். இப்போ எல்லாத்தையும் வந்து நான் ஃபேஸில் ஆப்பிட்டு ஜஸ்ட் மிச்சத்தை வந்து இப்படி கழுத்தில் ஆப்புங்க. கழுத்தில் பார்த்தா உங்களுக்கு ஈவெண்டாக இருக்கும் ஃபேஸ் எல்லாமே. காதுக்கு நீங்கள் போடலாம். நான் காதுக்கு போடலை, ஏனென்றா ரிங் போட்டிருக்கால போடலை. ஓகே, இப்போ ஒரு 20 minutes வந்து நாங்கள் நல்லா காஞ்சி வந்து ஃபேஸில் வந்து சேரணும். சேர்ந்த பிறகு ஸ்கின்னில் வந்து சேர்ந்த பிறகு நாங்கள் இதை ரிமூவ் பண்ணலாம். 20 minutes ஆகலாம். இப்போ வந்து நல்லா இதில் எல்லாம் காஞ்சிட்டு இது நான் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். இப்படி நல்லா தண்ணியால் வந்து ஃபஸ்ட்டு என்ன காஞ்சா வந்து நல்லா இறுகி போயிருக்கும். ஃபேஸ் வந்து நீங்கள் தேய்க்கும் போது
பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது தொட்டு பார்க்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா என் ஃபேஸில் வந்து சரியான டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பார்ப்பீங்க. இந்த நோஸ் இந்த இதெல்லாம் வந்து இதில் வந்து ஷைனிங்காக இருக்குது. அதான் சொல்கிறேன், இது வந்து நீங்கள் வீக்கில் வந்து 2 டைம் வந்து செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் இருக்குது. மற்ற நான் வந்து 1 இயராக வந்து இதை வந்து மெயின்டைன் பண்ணுறேன். அப்போ தான் வந்து இயற்கையான பொருள் எப்பயும் வந்து லாங் டைம் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் கெமிக்கல் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2 நாளையில் நல்ல வெள்ளையாக வருவீங்க, ஆனால் வந்து அது லாங் டைம் இருக்காது. இப்போ நீங்கள் இயற்கை செஞ்சீங்கன்னா அந்த ஸ்கின் வந்து எப்பயும் வந்து குளோவாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் ஃபேஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து விட்டமின் இ குளிசை வந்து இது வந்து லாஸ்ட்டாக வந்து இனி வந்து நாங்கள் ஃபேஸ் கழுவ மாட்டோம். அடுத்து வந்து நீங்கள் உடனே வந்து க்ரீம் ஜூஸ் பண்ணக்கூடாது. அதுக்காண்டியான அந்த விட்டமின் ஆயில் வந்து ஜூஸ் பண்ணுறேன். இப்படி காட்டில் வந்து கிடைக்கும் போட்டேன் தான் விட்டமின் இ குளிசைன்னு சொல்கிறது. இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து இப்படி ஸ்கின்னில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதை நல்லா இந்த புருவங்களுக்கு அப்ளை பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு நல்ல புருவம் வந்து வளரும். விட்டமின் இ வந்து நீங்கள் கேக்கும் யூஸ் பண்ணலாம், ஃபேஸுக்கும் யூஸ் பண்ணலாம். அடுத்து நீங்கள் இதை வந்து டேப்லெட்டாகவும் நீங்கள் பாவிக்கலாம். இப்போ நான் விட்டமின் ஆயில் போட்டு லாங் டைம் ஆகிட்டு நான் ஒரு கார்னரால் இந்த வீடியோ வந்து எடுக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ஃபேஸ் வந்து என்ன க்ளோவாக இருக்குது. அடுத்து வந்து நீங்கள் விட்டமின் இ குளிசை கிடைக்காட்டி வந்து நீங்கள் தேங்காய் ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி வந்து கஸ்டர்ட் ஆயில், அதாவது பாதாமர ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி உங்கள்கிட்ட விட்டமின் இ இல்லாட்டி வந்து இந்த 2 ஆயிலையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமென்று சொல்லி என் கமெண்டில் வந்து தெரியப்படுத்துங்க. நான் அது எனக்கு தெரிஞ்சிருந்தா வந்து நான் கட்டாயம் அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்காண்டி செய்வேன். இது வந்து எனக்கு ரிக்வஸ்டாக வந்து 3-4 தரம் வந்து இந்த கமெண்டில்